மார்கழி மாத ஸ்பெஷல் திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஸ்வீட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி, 2 கப் வெல்லம், 1/4 கப் துருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 10 முந்திரி, 10 திராட்சை, 2 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் நெய். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாணலியில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் வெல்லம் சேர்த்துட்டு எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி ஊற்றி வெல்லம்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் குக்கரில் வடிகட்டிட்டு அந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அப்போ வெல்லத்தில் கல் மண் ஏதாவது இருந்தாலும் வந்துடும். இப்போ இந்த வெல்லத்து கூட 1/4 கப் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வறுத்துருக்கிறதுனால ஒரு விசில் வச்சாலே கரெக்டாக இருக்கும். விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு ஏலக்காய் வாசனையோட களி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை நல்லா கலந்து விட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். கடைசியாக தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முந்திரி சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. முந்திரி செவந்ததுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துட்டு திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்வீட்டில் சேர்த்துற வேண்டியது தான். ஏலக்காய் நெய்லாம் போட்டு நல்லா மணக்க சூப்பராக திருவாதிரை களி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த களியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.